சரிகமப லிட்டில் ஜூனியருக்கான அடுத்த சீசன் தொடங்கியிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல மிகப்பெரிய அளவுல எல்லா வாரங்கள்லயும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதா இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, அபிஷேகா இருக்காங்க. அவங்க பாடக்கூடியதா இருக்கட்டும், அதேபோல அவங்க அவங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரும்பொழுது, எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் கூட, எப்படி அழகா பாடுறாங்க அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்டு வைக்கிறாங்க. தளபதி சுற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள் வந்த பொழுது கூட அவங்க பாடும்போது ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகுற மாரியாக ஒரு பாடல அவங்க பாடியிருக்காங்க. அது ரொம்பவே அவருக்கு ஹார்ட் மெல்ட்டிங்கா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே அவங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, பரிசு கூட குடுத்திருந்தாரு. படிப்பு செலவு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லி வந்துட்டுருந்தாங்க. இப்போ அடுத்து அவங்க ரொம்பவே எல்லோரிடமுமே நல்ல ஒரு வரவேற்பை வாங்குறது மட்டும் இல்லாம, ஆரம்பத்திலேருந்தே ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டா பார்த்து வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக இவங்க ஜெயிச்சு முன்னேறி ஃபர்ஸ்ட்டு வருவாங்க அப்படின்றது தான் எல்லோரினுடைய ஆசையாகவும் இருக்கு. அதனாலேயே என்ன இருக்கு அப்படின்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் அவங்க பாடும்பொழுது எழுந்து அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய அளவுல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சின்னத்திரை நடிகையான தாமரை அவர்கள் இப்போ ஒரு சீரியல் நடிக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது மிகப்பெரிய அளவுல இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா, வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு அம்மா கதாபாத்திரத்துல ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் செட் ஆகலன்னு வெளியில வந்துட்டாங்க. இப்போ ஒரு பிரபல காமெடி நடிகருக்கு அவங்க மனைவியா நடிக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் தான் வெளியாகி இருக்குது. அத தொடர்ந்து எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்ப இருக்கக்கூடிய நடிகைகள்ல காமெடி பண்ணக்கூடிய நடிகைகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. அவங்கள ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தாமரை அவர்களுக்கு தொடர்ந்து எல்லோருமே இன்னும் நிறைய படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக இந்த படம் நல்லபடியா வெற்றி அடையணும்னு சொல்லலாம். மலையாள திரைப்பட இயக்குனர் தான் இப்போ சரத்குமார், அதுக்கப்புறம் வையாபுரி, தாமரை இவங்களெல்லாம் வச்சு படம் எடுக்க போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.